ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மந்திரியினுடைய ஸ்ரம் யோகி மன்தான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. பிரதமர் மந்திரியுடைய ஸ்ரம் யோகி மன்தான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நாடு முழுவதும் வந்து செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசாங்கத்தால் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் வந்து பலருக்கும் வந்து பயன் தருவதாக வந்து மக்கள் சொல்றாங்க. இந்த நிலையில அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துல தமிழகத்துல பதிவு செய்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற தகவலையும் வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசால பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஓய்வு பெற்ற அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் ஒரு ஓய்வூதிய திட்டமா வந்து செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வந்து 60 வயதை அடையும் பயனாளிகளுக்கு நிலையான மாத ஓய்வூதியமாக மாதத்திற்கு 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்கு. பயனாளிகளுக்கு ஒரு நிலையான மாத ஓய்வூதியமாக வந்து இதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அமைப்பு சாரா துறையில உள்ள தொழிலாளர்களுக்காக 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் 90% அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பிரதமரினுடைய ஸ்ரம் யோகி மன்தான் இந்த திட்டத்தை பொறுத்தளவுல தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓடோடி உழைத்துவிட்டு முதுமையை எட்டும் போது அவர்களுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு திட்டம். அல்லாத வயதுல பிறரின் உதவி எதிர்பார்க்காம நிலையான ஓய்வூதியத்துடன் வாழ வந்து இந்த திட்டம் வந்து வழிவகை செய்து. இந்த திட்டத்தில் சேர்வதற்கு மாத வருமானம் வந்து 15,000 குறைவாக இருக்கும். 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுல சேர்பவர்களுக்கு 60 வயதுக்கு பிறகு மாதம் 3000 ரூபாய் வந்து குறைஞ்சபட்ச ஓய்வூதியமா வந்து மத்திய அரசால் வந்து வழங்கப்படுது. சந்தாதாரின் வயதுக்கு ஏற்ப செலுத்த வேண்டிய மாதாந்திர பங்களிப்பை வந்து கணினியை வந்து தானாகவே வந்து கணக்கிட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகை வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து 55 முதல் 200 வரையிலான செலுத்தும்படி வந்து நீங்க இருக்கும். மாதத்திற்கு 55 ரூபாய் முதல் 200 வரையில வந்து நீங்க வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில தொகையை வந்து மத்திய அரசும் வந்து தன் பங்களிப்பா வந்து அவர்கள் அந்த ஓய்வூதியம் வழங்குவதற்காக வந்து வழங்குது. நாடு முழுவதும் 4 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ள மத்திய அரசின் பொது சேவை மையங்கள் மூலமாக இந்த திட்டத்துக்கு வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் www.maandhan.in இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரதமருடைய இந்த ஸ்ரம் யோகி மன்தான் யோஜனா பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் நாடு முழுவதும் 52 லட்சத்துக்கும் அதிகமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் தமிழ்நாட்டில் பதிவு செய்தவர்கள் வந்து விவரத்தை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 69,098 பேர் வந்து இந்த திட்டத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. இவர்கள சரிபாதிக்கும் அதிகமாக 36,086 பேர் வந்து பெண்களாகவும் இருக்காங்க. இது வந்து 52% அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் வந்து 33,010 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் வந்து 2 பேரும் வந்து இந்த திட்டத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இவருக்கு வந்து வயதான காலத்துல மாதம் 3000 ரூபாய் வந்து கிடைக்கும். இதுவரையும் பதிவு வந்து செய்யாதவர்களும் வந்து எப்போது வேண்டாலும் வந்து நீங்க பொது சேவை மையம் மூலமாகவும் இல்லைன்னா mandhan.in இந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் யோஜனா திட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேல ஓய்வூதியம் கிடைக்கணும் மாதத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்னா இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. நன்றி.